சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திரு அண்ணாமலையானுக்கு அரோகரா. உண்ணாமலை சமேத ஸ்ரீ அண்ணாமலையானுக்கு அரோகரா. இன்று குரோதி வருஷம் தட்சிணாயனம் சரத்ரதோ விச்சிக மாசம் சுக்லபட்ச திரையோதசி. இன்று கார்த்திகை நட்சத்திரம் சுக்கிரவாரம் கூடிய அற்புதமான புது வருட பிறப்பு தினம். திரு அண்ணாமலையில் மட்டும் உலகத்திற்கே ஒவ்வொரு மாநிலம் மாகாணம் இவைகளுக்கெல்லாம் அந்தந்த இடத்தின் வழக்கப்படி புது வருஷமானது புத்தாண்டானது பிறந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உலக ஜீவனுக்கெல்லாம் ஒரே புத்தாண்டு திருவண்ணாமலையினுடைய தீபத்து அன்று, தீப தரிசனம் அன்று, தீபம் பிறக்கும் அன்று, தீபம் ஏற்றும் அன்று நாள்தான் புத்தாண்டு பெருவிழா. இது புத்தாண்டு திருவிழா அல்ல, புத்தாண்டு பெருவிழா. இந்த திருவண்ணாமலையினுடைய மகிமை மகாத்மியம் என்னவென்று ஓரளவுக்கு பார்ப்போம். ஏனென்றால் எத்தனைதான் தெரிந்து கொண்டிருந்தாலும் சித்தனே திருவண்ணாமலையை பற்றி சொல்ல முடியாது என்று ஞானப்பத்திர கிரந்தங்கள் உரைக்கின்றன என்று நமது வாத்தியார் சொல்வார். இன்று எல்லோரும் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய, ஆடிப்பாடி அண்ணாமலையாரை தொழ வேண்டிய அற்புதமான நல்ல நாள். ஆரம்பிப்போம். இரட்டை பிள்ளையாரை தொழுது வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. இப்படி மகாகணபதியை தொழுது இன்று திருவண்ணாமலையினுடைய மகிமை என்ன, இங்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து அவரவர்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இதில் விடுதல் நிறைய இருக்கும், சொல்வது குறைவாகத்தான் இருக்கும். அதை 4 பேருக்கும் சொல்லுங்க, கிடைக்கவே கிடைக்காது. அற்புதமான மகாத்மியத்தின் ஒரு துளியை மட்டும் நேரம் ஒதுக்கியாது கண்டிப்பாக கேளுங்க என்று உங்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை தான் உலகத்திற்கு ஒளி மற்றும் ஒளி பஞ்சபூத ஸ்தலங்களிலே முதல் ஸ்தலமான திரு அண்ணாமலையினுடைய அக்னி ஸ்தலத்தில் அத்தனை கோடி தேவாதி தேவர்களெல்லாம் இன்று காலை முதல் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து திருவண்ணாமலையிலே மேகமூட்டம் போல பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொழுது நாம் நினைப்போம், மலையை பார்க்க முடியல, தரிசனமே பண்ண முடியல, ஒரு தரிசனமும் கிடைக்கலையே, என்ன பண்றது? நினைப்பது நியாயம்தான். அதான் மாயை வலை, அஞ்ஞானம். நமக்கு தெரியாததைத்தான் அஞ்ஞானம் என்கிறான். நம் கண்களுக்கு தெரியாமல் இருந்தால் நமக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அப்போது மேகம் போல் வருகின்றார்கள். நீ மின்னல் போல வரப்பா, மின்னல் போல போறேன்னு சொல்றீங்களே, அதுபோல் மேகமூட்டத்துடன் திருவண்ணாமலைக்கு பந்தல் போட்டு சகல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள், ஜிஞ்சாட்சிகள், பரமஹம்சார்கள், எதீந்தாச்சார்கள், வல்லபாச்சார்கள், கிருபாச்சார்கள், பித்ருக்கள், பித்ருமூர்த்திகள், பித்ருபத்திகள், எல்லா இடங்களில் உள்ள தெய்வங்கள், தேவாதி தேவர்கள் திருவண்ணாமலையைத்தான் என்று தொழுவார்கள். ஆகையினால நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளையார வேண்டிக்கோ. குறைந்தது 8 அகல் விளக்கு. அதுபோல நீங்கள் எல்லாரும் 4 பேராக சேர்ந்து 8 பேராக சேர்ந்து கூட்டாக ஒவ்வொரு கிரிவலத்தினுடைய ஒவ்வொரு 8 லிங்கங்களும் அருகிலே குறைந்தது 8 அகல் விளக்கு அண்ணாமலையை நோக்கி ஏற்ற தயாராகி விடுங்கள். அகல் விளக்கு, திருநூல், எண்ணெய், பத்திக்குச்சி இவைகளெல்லாம் வைத்து திருவண்ணாமலைக்கு அகல் விளக்கை ஏற்றி அது சாந்தமாகும் வரை தீப பிரகாசம், தீபம் அண்ணாமலையார் தீபம் ஏற்றி முடிந்து கொஞ்ச நேரம் உங்கள் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். சாந்தமானத்துக்கு பிறகு உங்கள் இல்லத்திற்கு நீங்கள் எடுத்து சென்று உங்களுடைய உள்ளூரில் உள்ள ஆலயங்களில் விளக்கேற்றுவதும் உங்களுடைய இல்லத்தில் விளக்கேற்றுவதும் வரப்போகின்ற எதிர்வரும் காலங்களுக்கெல்லாம் பெரிய பொக்கிஷமாக, பாதுகாப்பாக, அதுதான் குபேர தீபமாக, குபேர லட்சுமியாக, இன்னும் பல கோடி வியாதிகளே வராமல் இருப்பதற்கும் உதவுகின்ற தீப சக்தி நாள். இப்படி திருவண்ணாமலையை கிரிவலம் வரும்போது நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
திருவண்ணாமலையில் மனித அளவில் கணக்கில் 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டருக்கு சாதாரணமாக வைத்துக் கொள்வோம். ஒரு கிலோமீட்டருக்கு குறைந்தது 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் வைத்துக் கொள்வோம். 14 2 28, 28 லட்சம் பேர் மனிதர்கள் வருவதாக நமது கணக்கு இருக்கட்டும். ஒரே நேரத்திலே, ஏக காலத்திலே, ஒரே நேரத்திலே நமக்கு எத்தனையோ பேருந்து, கார், சைக்கிள், ரயில், இத்தனை இடங்களிலிருந்து இத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்த பேருந்துகளில் இருக்கையானது அநேகமாக 70 80 இருக்கும். 100 வைத்துக் கொள்வோம். 100க்கு 100, 200 கூட வைத்துக் கொள்ளலாம். ஒரு பேருந்துக்கு 200 பேருந்து ஒரே நேரத்திலே திருவண்ணாமலைக்குள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. இருந்தாலும் வரட்டுமே. 200 பேர் ஒரு பேருந்துக்குள்ள வராங்க. ஒரே நேரத்தில் 200 லட்சம் பேர் வருகின்றார்கள் அப்படி என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இதெல்லாம் சாத்தியக்கூறு கிடையாது, நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆனால் அப்படி நீங்கள் கணக்கு பார்க்கும்போது 2 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் 2 லட்சம் பேர் வந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நாம் சொல்வது 14 2 28 லட்சம் பேர். இவர்களெல்லாம் இன்னொரு 10 லட்சம் பேர் கார்லேயே வரட்டுமே. கணக்கு 10 லட்சம் பேர் நம்முடைய நடக்க முடியாமல் இடுக்கிக் கொண்டு மேலே இடித்துக்கொண்டு நடப்பதற்கே இடமில்லாமல் அடிமேல் அடி கூட வைக்க முடியாமல் நடந்து தள்ளாடுகின்றோம் என்றவா. ஆனால் தீபம் ஏற்றி முடிந்த சற்று நேரத்திற்கெல்லாம் கூட்ட நெரிசல் மிக விரைவாக குறைந்து சுமார் 10-20 நிமிடத்திற்குள்ளே அநேகமாக ஒரு கூட்டமே இல்லாத நிலை ஏற்படும். பேருந்துகளிலே அத்தனை பேரும் ஏறி சென்று விட்டார்களா? அத்தனை பேருந்தும் ஒரே நேரத்தில் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார்களா? எந்த ஊருக்கு சென்றார்கள்? எவ்வளவு வேகமாக சென்றார்கள்? யோசனை பண்ணி பாருங்கள். அதுதான் தெய்வீக கணக்கு, சித்தர்களுடைய கணக்கு. வந்தது அத்தனை பேரும் சித்தர்களாகவும் மகான்களாகவும் யோகிகளாகவும் ஞானிகளாகவும், ஏன் உங்களுடைய குல தெய்வமாகவும் கிராம தெய்வமாகவும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவும் பல கோடி நட்சத்திர சூரிய மண்டல, ஏன் கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதே இப்படி நதி தேவதைகளாகவும், ஏன் அத்தனை கோடி பித்திருக்களும் உங்களுடன் சேர்ந்து வருகின்றார்கள், வந்தார்கள். அத்தனை பேரும் தீப தரிசனம் பார்த்துவிட்டு தனது இடங்களுக்கு, தனது லோகத்திற்கு புது வருஷத்துடைய பிறப்பை ஆனந்தமாக ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்து சென்றார்கள். நாம் சொல்லுகின்றோமே, நினைத்தாலே முக்தி. ஒரு காரியமும் செய்யாம நான் இருக்கேன், அண்ணாமலை நினைச்சிட்டப்பா, அண்ணாமலையானே சொல்லிட்டேன், முக்தியா என்றால் அதில் ஏதோ ஒரு கடுகளவு எங்கேயோ ஒரு பலன் இருக்குமே தவிர அது ஆகாது. இன்று நீங்கள் முழுமையாக இரட்டை பிள்ளையாரிலிருந்து வேண்டிக் கொண்டு உங்களுடைய கிரிவலத்தை சௌரியம் போல இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், சிங்கராஜ தீர்த்தம், கிருஷ்ண பகவான் அவரை வணங்கி, உண்ணாமலை மண்டபம் நேர் அண்ணாமலையார் அங்கே வணங்கி, இரட்டை இலுப்பை மரம், கோபத்ம தரிசனம், நெய்ருதி லிங்கம், சூரியலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், அடி அண்ணாமலையார் முனீஸ்வரரை வணங்கி, சந்திரலிங்கம், தசமுக தரிசனம், ஐவேலி தரிசனம், நமது வாத்தியாருடைய அவரால் நிர்மாணிக்கப்பட்ட லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமத்தை வந்துவிட்டோம். அங்கே பித்திருப்பட்டி படிக்கட்டுகளை வணங்குவதற்கு முன்பாக நமது வாத்தியார் சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தருடைய அந்த ஜீவ ஆலயத்தை சகல கோடி சூரிய பிரகாச, சந்திர பிரகாச, நட்சத்திர ஒளியை சகல கோடி தெய்வங்கள் வணங்குகின்ற அந்த வெங்கட்ட அபிராம லிங்கத்தை தரிசித்து அங்கே ஆசிரமத்தை வணங்கி நேராக அண்ணாமலையை பாருங்கள். சோமாஸ்கந்த தரிசனம், சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனம்,
மேலே குகை நமச்சிவாரி குரு நமச்சிவாரி மனதார வணங்கி அப்படியே முள்ளமாக அதிலிருந்து கொஞ்ச தூரத்திற்கு சங்கல்ப தரிசனம் வரை அங்க பிரதர்சனம் செய்யுங்கள். அங்க பிரதர்சனம் செய்கின்ற இடம் பல. அங்க பிரதர்சனம் செய்து அந்த ஆலமரம் ஒன்று இருக்கும், அதுதான் சங்கல்ப தரிசனம். அங்கே 8 கரங்களை உடைய அஷ்டபுஜ துர்க்கை, இடுக்கி பிள்ளையாறு, நவகிரக தரிசனம். இடுக்கி பிள்ளையாருக்கு இடையிலே மலையை நோக்கினால் நவகிரக தரிசனம் பெற்று அதிகார நிதியை தரிசனம் பண்ணி குபேரலிங்கமூர்த்தியை வணங்கி பச்சையம்மன் ஆலயத்திற்குள் நுழைந்து நிதானமாக பரிவார தெய்வங்களுடன் பச்சையம்மனை வணங்கி அப்படியே ஈசானிய லிங்கமூர்த்தியை தரிசித்து ஈசான ஞான தேசிகருடைய நமது வாத்தியார் ஒரு காலத்தில் அங்கே ஜீவசமாதி ஒரு யுகத்தில் ஆன ஈசானிய தேசிகரை வணங்கி பூதநாராயண பெருமாளையும் வணங்கி அப்படியே அங்கே அண்ணாமலையை பாருங்க, அதுதான் பித்ரு தரிசனம். பித்ருமூர்த்தி தரிசனத்தை பெற்று நீங்கள் கிரிவலம் வரும்போது நிறைய அங்கெங்கே கிடைக்கின்ற உங்களுடைய மனதிற்கு என்னென்னவையெல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவை போல வருகின்றவர்களுக்கு அன்னதானம் செய்து பொறி உருண்டை, இனிப்புகள், லட்டு மற்றும் விதவிதமான தான தர்மங்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அந்த பித்ரு தரிசனத்தையும் நோக்கி இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய தர்மங்களை எல்லாம் உங்கள் மனமாற செய்துவிட்டு, ஏன் பசுக்களுக்கு, பட்சிகளுக்கு, பிராணிகளுக்கு யார் வந்து வாங்குவாங்க, தயவு செய்து நினைக்காதீர்கள். கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்து வைத்தால் வாங்க வேண்டும் என்பதை இறைவன் முடிவு செய்து அனுப்பிவிடுவான். ஆகையினால கொடுக்க கற்றுக்கொண்டால் நாம் வாங்கவும் முடியும், கொடுத்து கொண்டே இருப்பான். எடுக்க எடுக்க திரௌபதிக்கு எப்படி ஓடி வந்து ஆடையை கொடுத்து மானத்தை காவந்து செய்தானோ அந்த கிருஷ்ண பகவான் அதுபோல கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க வற்றாத நீரூற்று போல, ஆகாச கங்கை போல, நூபர கங்கை போல அப்படியே மலை அருவியாக உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ வந்து கிடைக்கும். இந்த குளிர்காலத்திலே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னத்தை நானும் கொடுக்கறது? நிறைய புது ஆடைகளை வாங்கி கொடுங்கள், போர்வையை வாங்கி கொடுங்கள், கம்பளி வாங்கி கொடுங்கள், புது பாய் தலையணை பட்சிட்டு மழையில் நனையாமல் இருப்பதற்கான ரெயின் கோட்டு, குடை இவைகளெல்லாம் கொடுங்கள். முடியாதவர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்கள். இப்படி வஸ்திரதானம் சமஸ்த கோடி சகல கோடி பாபத்தையும் நீக்கும். தானத்திலே பிரதானமான கோதானம், வஸ்திரத்திலே, துணியிலே, ஆடையிலே பல கோடி தெய்வங்கள் இருக்கின்றன. வஸ்திரதானம் தரித்திரத்தை போக்கும்னு சொல்லுவாங்க. தரித்திரம் என்றால் என்ன? நமது கர்மாக்களை போக்கிக் கொள்ளலாம். ஒரு வாங்கி செல்பவர்கள் மனிதரை போல இறைவன் இருப்பான், சித்தன் இருப்பான். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு புண்ணியங்களோ கோடி கோடியாகும். அங்கே இருக்கின்ற திருவண்ணாமலையில் இருக்கின்ற ஒரு சாதாரணமாக ஊறுகின்ற எறும்புக்கும் நமது வீட்டிலே, நமது ஊரிலே, அவரவர் ஊரிலே ஊறுகின்ற எறும்பு முதல், பறவை முதல், பட்சிகள் முதல், யானை, குதிரை, பசுக்கள், விலங்குகள் முதல், ஆனால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு நாயாக பிறந்திருந்தா கூட திருவண்ணாமலையை பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். அந்த நாய்களுக்கு உணவு போடுங்க, பிஸ்கட் போடுங்க, புற போடுங்க. ஒவ்வொரு மரத்திற்கும் தேவையான மஞ்சள் குங்குமத்தை வைத்து வீட்டிலே, நம்ம குளத்திலே அந்த மாதிரி சொல்லி கொடுக்கவில்லை என்று நினைப்பார்கள். பூணூல் சாத்துங்க, மாலையை போட்டு வையுங்கள், ஒரு துணியை கட்டி வையுங்கள், சிறு வீடு கட்டி அங்கே உங்களுக்கு வேண்டிய வீடுகளை கிடைக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். பெரும் பங்களா மாடி வீடுகள், அடுக்கு மாடி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி மரங்களுக்கெல்லாம் குங்குமம் போட்டு சந்தனம் ஒருத்தர் செய்வதையே எல்லாரும் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அந்த மரங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாருங்க. மரத்தினுடைய வயதை சொல்ல முடியாது, மனிதனுடைய வயதை கண்டிப்பாக நிர்ணயம் பண்ணிவிடலாம். மனிதனுடைய வயதை கண்டிப்பாக நிர்ணயம் பண்ணிவிடலாம். விலங்கினுடைய வயதை சீக்கிரம் சொல்லிவிடலாம். ஆனால் அங்கே இருக்கின்ற மரத்தினுடைய வயது பல 100 ஆண்டு, பல 1000 ஆண்டு. அப்படியே எத்தனை பேரை பார்த்துருக்கோம் சொல்லுவாங்களே, நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன்பான். அப்படி அந்த விருட்சங்கள், மரங்கள் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு நிழலாக, மகான்கள் அமர்வதற்கு உதவியாக இருந்த பல மரங்களை தரிசனம் பண்ணும்போது
அந்த விருட்சமானது விருட்சபாலீஸ்வரராக உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். எத்தனையோ மரங்களை வெட்டி வீழ்த்தி காடுகளை அழித்து எரித்து அதனால் கிடைத்த சாபங்கள் இன்றும் நாம் சொல்ல முடியாத விதத்திலே நோயாக வருகின்றது. இப்படி எல்லாவற்றுக்கும் தீர்வு காண்பதற்கு ஒவ்வொரு இடங்களிலும் அங்கே நடந்து செல்கின்ற பக்தர்களுடைய பாததூளியை அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டா போறோம். அங்கே வந்து விட்டால் அவங்க கொடுங்கோல் பாவி நம்ம சொல்லக்கூடாது. அங்கே வந்தால் பாவங்கள் பொசுங்கும், புண்ணியங்கள் ஏறும். இப்படி திருவண்ணாமலையை நீங்கள் முறையாக குறைந்தது 4 மணி 5 மணி நேரம் 6 மணி நேரம் இப்படி நீங்கள் கிரிவலம் வந்து வரும்போதே செய்ய வேண்டிய ஓதிக்கொண்டே நமச்சிவாயா அண்ணாமலையானே என்று வீண் பேச்சுக்கள் இல்லாமல் இறைநாமங்கள், தேவார பாடல்கள், பஞ்ச சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம், ஸ்ரீ சுக்தம் இப்படி வேத மந்திரங்களை எல்லாம் ஓதி, ஏன் வாத்தியங்கள், இசை வாத்தியங்கள், மங்கள வாத்தியங்களை வாசித்து கொண்டு ஆடல் பாடல் கோலாட்டங்கழி இவைகளெல்லாம் கொண்டாடி குழந்தைகளுக்கு, ஏழைகளுக்கு, அது பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பட்டுப்பாவாடைகள், குழந்தைகளுக்கு தேவையான மருதாணி, மங்கள பொருட்கள் இவைகள் எல்லாம் வளையல்கள் ஏன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எத்தனையோ விதவிதமாக கொடுக்கலாம். தங்கத்தையும் கொடுக்கலாம், வைரத்தையும் கொடுக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நாளைக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து விட்டால் நாளைக்கு எங்கே இருப்போம், யார் இருப்போம்? வந்து வாங்கி செல்வர்கள் மகான்களாக இருப்பானே, ஒரு குழந்தையாக ஒரு அம்பாள் இருப்பாளே. இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை விட்டு விடலாமா? யோசித்து பாருங்கள். மறுபடியும் இந்த காரியம் கிடைக்குன்னா 1 வருஷம் காத்திருக்க வேண்டும். அன்னைக்கு யுகமானது எந்த இடத்தில் இருக்கும்? இந்த புது வருடமான திருவண்ணாமலைக்கு மட்டும் இன்றைக்குத்தான் வருடப்பிறப்பு. அந்த ஊரிலே நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்டு செல்லலாம். நெல் தானியங்களை அறுக்கும் போது நம்ம ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக அளப்பாங்க. 1 2 இல்லைன்னா ராபம் 2 என்று தானியங்களை நெல்லை அளப்பார்கள் வைத்துக் கொள்வோமே. திருவண்ணாமலையில் நெல் அளக்கும் போது அண்ணாமலை 2 சொல்ல மாட்டாங்க, உண்ணாமுலை தாயார் 3 4 9 குசா என்று சொல்வார்கள். இப்படி அளவை அங்கிருந்து விளக்கைகள் வாங்கி எடுத்துக்கொண்டு வருவதும் மரக்கால், படி, கோலாட்டக்கழி, சல்லடை மற்றும் சாம்பிராணி தூபக்கரண்டிகள் இவைகளெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருவதும், திருவண்ணாமலையில் இருந்து எந்த ஒரு பொருளையும் நமது வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து எடுத்து வந்து வைக்க வேண்டும் என்று நமது வாத்தியார் சொல்வார். ஒவ்வொரு பொருளும் விளக்கிலேருந்து, குச்சியிலேருந்து, மரக்காலிலேருந்து, படியிலேருந்து உங்களது இல்லத்தில் இருக்கின்ற சுவாமி படம் வரையும் திருவண்ணாமலையிலிருந்து வந்தவர்களாக இருந்தால் அந்த ஜோதி பிரகாசம் இதையும் அதையும் இணைத்துவிடும். இப்படி ஒவ்வொரு அடிக்கு 1000 சிவலிங்கங்கள் என்று விளையாட்டாக சொல்வார்கள், பல கோடி. அப்படி இந்த கால்களிலே மருதாணி, கைகளிலே மருதாணி இட்டுக்கொண்டு, ஏன் சலங்கை கட்டிக்கொண்டு, காலுக்கு காப்பு கட்டிக்கொண்டு இன்று நிதானமாக கைகளை வீசாமல், ஏன் கைகள் வேறு யார் மேலும் பட்டதுன்னா சாரி சார் சொல்லக்கூடாது. பக்கத்திலே நமது பித்ருக்கள் வருவார்கள். அவங்களாம் நம்பிக்கை இல்லை என்றால் விட மகான்கள் வருவான், சித்தன் வருவான். சீண்டி விடப்படாது. சித்தனை சீண்டினால் சீண்டி விட நமது புண்ணியம் எல்லாம். கைகளை அடக்கமாக வைத்துக்கொண்டு கைகளை இருக்கைகளையும் ஒன்றாக கூப்பிட்டுக்கொள்ளுங்கள், கட்டிக்கொள்ளுங்கள். அப்படி நடக்கும் பொழுது சட்டை இல்லாமல் ஆண்கள் நடந்தால் இந்த சரீரமான இந்த சட்டை உள்ளே உள்ள ஆத்ம ஜீவனுக்கு அதீதமான நல்ல ஜீவசக்தியும் ஞான சக்தியும் அருள் சக்தியும் சகல கோடி சக்தியையும் கொடுப்பதும், பெண்கள் மடிசாரி என்கின்ற விதத்தை அணிவதும், கால்களில் காலணி போடாமல் நடப்பதும் தான் திருவண்ணாமலையில் முக்கியமே தவிர ஏதோ நவீன காலத்தை போல் வந்து நமது நல்ல வாய்ப்பை நாம் இழந்து விட்டால் மீண்டும் வருமா? மரங்களுக்கு அலங்காரம் செய்யுங்கள். எத்தனையோ செடி கொடி மரம் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். தினை மாவை வாங்கி தேனில் கலந்து முருகரை நினைத்து கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் சக்தி இப்படி பாம்பன் சுவாமிகளுடைய திருமந்திரங்களை ஓதி தினைமாவும் தினைமாவும் முருகருக்கு படைத்து தானம் கொடுப்பதால் வாழ்க்கையிலே கிடைக்காத நாம் ஏங்கிக் கொண்டிருந்து நம்ம அம்மா அப்பாலாம் கூட பாடுபட்டு போயிட்டாங்க. நமக்கு இன்னும் அந்த செல்வ கடாட்சம், ஒரு நல்ல நிலைமை, ஆனந்த நிலைமை வரவில்லை. ஏதோ ஒரு குறை வீட்டிலே குடும்பத்திலே நடக்காமல்
அப்படியே குறையுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தேனும் தினைமாவும் தானம் கொடுத்தால் முருகன் எங்கிருந்தாலும் சொல்லுவார்கள், சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியருக்கு நிகரான தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள். சோமாஸ்கந்த தரிசனம் என்று சொல்வார். சிவசக்தி ஐக்கிய சொரூப தரிசனத்துக்கு ஒரு சூட்சமாக திரு முருகர் சுவாமி அங்கே முருகன், குழந்தை முருகன் அங்கே இருக்கின்றார். இப்படி குடும்ப ஒற்றுமையாக நாடு, ஒவ்வொரு தேசம், ஒவ்வொருவரும் எல்லா இடங்களிலும் அலுவலகங்கள், நாட்டில் உள்ள முக்கிய இடங்கள், தலைவர்கள், அவர்கள் எல்லோரும் சாந்தமாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு உதவும் அற்புதமான திரு அண்ணாமலை தரிசனத்தினுடைய மகிமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தயவு செய்து இன்று தர்ப்பணம் செய்யுங்கள். இன்று திருவண்ணாமலைக்கு விஷு, புது வருட பிறப்பு, இன்று மாதப்பிறப்பாக கூட வச்சுக்கொள். மாதப்பிறப்பு தர்ப்பணத்தையும் தர்ப்பணம் செய்யும் போது திரு அண்ணாமலையை நோக்கி அமர்ந்து கொண்டு எந்தெந்த இடத்திலே எத்தனை பேர் எத்தனை முறை வேணாலும் தர்ப்பணம் செய்யலாம். ஆடா, உங்களுடைய நண்பரை நீ கிழக்கு பக்கம் உட்கார்ந்துக்கப்பா, இன்னொருத்தர் தென்கிழக்கு உட்கார சொல்லுங்க, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு, இப்படி பல 8 திசைகளிலும் உட்கார்ந்து ஒரே நேரத்திலே ஏக காலத்திலே தர்ப்பணம் செய்து ஒரே நேரத்திலே 8 திசையிலிருந்து பெரிய அளவிலே பெரும் கற்பூரத்தை மிக ஜாக்கிரதையாக வைத்துக்கொண்டு ஒரே நேரத்திலே திருவண்ணாமலையை நோக்கி பெரிய அகண்ட கற்பூரத்தை பெரிய பாத்திரத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக வைத்து கை சுடாமல் 10 பேர் வந்து தள்ளி விடாமல் மிக மிக எச்சரிக்கையுடன் ஒரே நேரத்தில் திருவண்ணாமலைக்கு அந்த தீபத்தை, அந்த கற்பூர ஆரத்தியை, அகண்ட ஆரத்தியை காட்டும்போது அங்கே தீப தரிசனத்தையும் பார்த்து ஒன்றாக அதிலிருந்து இதில் கலந்து இதிலிருந்து அது சேர்ந்து உங்களுடைய கற்பூர ஆரத்தி மகாஹாரத்தி ராஜாதி ராஜாய பிரசக்தி சாயினேஹே நமோ வயம்பை சிரவணாய குர்மகே சமேக்கா மாங்காம காமாய மக்கியம் காமேஸ்வரூபை சிரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமகா ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய திமி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அகோரேபியோதகோரேபியகோரகோரேபியம் சர்வேபிய சர்வசர்வேபியோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேபிய. அண்ணாமலையானுக்கு அரோகரா, திரு அண்ணாமலையானுக்கு அரோகரா, திரு அண்ணாமலையானுக்கு அரோகரா, உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா என்று முழங்கி வேட்டுக்கள், வான வேடிக்கைகள் எல்லாம் பத்திரமாக செய்து மகிழ்ந்து கொண்டாடி இந்த வருடம் நாம் இதுவரை எத்தனையோ கோயிலுக்கு யாத்திரைகள், தீர்த்த யாத்திரைகள், கோயில் தரிசனங்கள் செய்ய முடியவில்லை. 4 செஞ்சிருப்போம், 10 செஞ்சிருப்போம். ஒன்றாக சேர்ந்து நன்றாக இந்த பூலோகத்தில் அத்தனை இடங்களுக்கும் சென்றால், தரிசனம் செய்தால், தர்மம் செய்தால் என்ன புண்ணிய பலன் கிட்டுமோ அதை ஒரு செகண்டிலே பெறுகின்ற அற்புதமான திருநாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துமே உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா, அருளாளா அருணாச்சலா, அருளாளா அருணாச்சலா. ஓம்.